ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? ஜூலை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு மோட்டிவேஷனோட படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே மாதிரி தான் இந்த விளாக் எதை பற்றி அப்படின்னா, ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால் அம்மா கேரளா வரைய போயிருந்தாங்க. சரி, அந்த நாள் ஃபுல்லாக நான் தான் வீட்டை பார்த்துக்கணுமா, என்னோட அந்த டே பற்றின விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. காலையில் எந்திரிச்சிட்டு வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு கோலம் போட்டுட்டு டீ போட்டு குடித்தேன். டயட்டில் தான் இருக்கேன், இருந்தாலும் இந்த வாசல் தெளித்து கோலம் போட்டதுக்கே ஒரு மாதிரி டயர்டாகும். டீ போட்டுட்டு நான் குடிச்சிட்டு அப்பாவுக்கும் டீ போட்டு கொடுத்தேன். அப்புறம் ஃப்ரைடேவா இன்றைக்கி, அதனால் சரி சாம்பார் தான் வைக்கணும் அப்படின்றது வீட்டோட மரபு. அதனால் நான் சாம்பார் வைக்க தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு கிச்சன் பக்கமே போய் என்ன சமைக்கணும், எப்படி சமைக்கணும்னு எதுவும் தெரியல. அம்மாவுக்கும் இப்போ கால் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால நம்மளால் கால் பண்ண முடியாது. அவங்களால கால் பண்ணால் தான் உண்டு, அதனால் நான் கால் பண்ணல. அப்புறம் குக்கிங் எக்ஸ்பர்ட் என் தம்பி, அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சாம்பார் எப்படி வைக்கணுண்டான்னு கேட்டுட்டு அவன் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி சாம்பார் தான் வச்சேன் இன்றைக்கி. தான் தோணுச்சு, அடிக்கடி எல்லாமே டச்லேயே வச்சுக்கணும், கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா மறந்துடும் அப்படின்னு. நான் நல்லா சமைப்பேன், அப்படி இருந்தும் எனக்கு சமைக்கிறது ஒரு 1-2 மந்த்து இருக்கும் நான் சமைச்சு, கூடுதலாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப மறந்துருச்சு. முன்னாடி வெறும் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதை மட்டும் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்கவும் அவன் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி அது எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இந்த மசால் பொடி வந்து வீட்டில் அம்மா அரைச்சி வைக்கிறது, அதையும் போட்டு நான் பாருங்கள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். பருப்பு அளவே தெரியலை, அதை போட்டுட்டேன். அந்த பருப்புக்கு வந்து தண்ணி ஊற்றுறதும் அளவு தெரியாமல் நிறையா தண்ணி ஊற்றிட்டேன். 3 ஸ்பூன் வந்து மசால் பொடி போட்டிருக்கேன். இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தண்ணி கொஞ்சம் கூடிருச்சு, காரம் வந்து லைட்டாக கூடிருச்சு. இது 2 தான். அப்புறம் மதியம் நேரத்துக்கு பார்க்குறப்ப சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் என்ன யோசிச்சிட்டேன் அப்படின்னா, 3 நேரத்துக்கு உட்காந்து சமைச்சிட்டு இருந்தோன்னா நமக்கு லேட் ஆயிரும். அதனால் ஒரே தான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருவோம் காலையிலேன்னு சொல்லிட்டு காலைல சாதம் வச்சுட்டு நேற்று கடைக்கு போனேன். அப்போ இந்த ஓட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு சின்ன பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்ஸுக்கு ஊற வச்சுட்டு சாப்பாடு நம்ம வச்சுருந்ததை பார்த்தேன் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. நானும் அப்பா மட்டும் தான் இருக்கிறதுனால எங்களுக்கு அளவாக சாப்பாடு வச்சுட்டேன். அதுவும் நான் காலைலையும் நைட்டுக்கும் சாப்பிட மாட்டேன், மதியம் மட்டும் தான் சாப்பிடுவேன். அப்புறம் அப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு செஞ்சு வச்சுட்டு, அப்புறம் டயட்னால முட்டையும் சாப்பிட்ணுன்ட்டு எனக்கு 2 முட்டை, அப்பாவுக்கு 1 முட்டைன்னு அதையும் வேக வச்சுட்டு, அந்த பருப்பு வந்து விசில் வர கேப்பில் நம்ம உட்காந்து எழுதுவோம் இல்லை படிப்போம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ தான் ஜேர்னல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா காலைல எந்திரிச்சதுலேருந்து நான் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டே ஒன்றதுனால ஜேர்னல் எழுதலை. அப்புறமா உட்காந்து ஜேர்னல் எழுதிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படிக்கலாம். இப்போ புதுசாக ஏதாவது எடுத்து படித்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டினியூவாக படிக்க முடியாது, ஏன்னா கிச்சனுக்கு வேறு ஓடிட்டுருக்கணும். அதனால் ஏற்கனவே படித்தது வந்து ரிவைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கை தான் எடுத்து படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் அந்த புக்கவே ஓப்பன் பண்ணியிருப்பேன். அப்படியே வந்து விசில் வந்துருச்சா, அதனால் கடுப்பில் வச்சு விட்டு போய் சமைக்க போயிட்டேன். இடையில் வந்து பசிச்சா சாப்பிட்றதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டம் தான், அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறப்ப வேலை பார்த்துட்டு இருக்கப்போ படிக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃபு இல்லை பசங்களை வச்சுட்டு படிக்கிறவங்க நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னே தெரில. நான் சும்மா வீட்டில் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக தான் டியூஷன் போவேன், மற்றபடி வீட்டில் நேரம் ஃபுல்லாக அம்மா வேலை பார்த்துப்பாங்க, நான் படிப்பேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இதில் நீங்கள் வேலையும் பார்த்துட்டு படிக்கிறீங்க, குழந்தைங்களையும் பார்த்துக்கிறீங்க, எப்படி தான் உங்களால் முடியுதுன்னு தெரில. அப்புறம் எனக்கு சாப்பாடெலாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் காலைல வந்து லஞ்சை முடிச்சுட்டு லஞ்சுன்னு சொல்கிறேன் பாருங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் தான் நான் அம்மா வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க, நீ படித்தா மட்டும் போதும், இல்லை கல்யாணம் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, அதனால ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் ஒரு கோவம் மட்டும் இருந்துச்சு, இப்படி ஒன்றுமே தெரியாமல் என்னை கைக்குள்ளே வந்து லிட்டில் பிரின்சஸ் மாதிரி வளர்த்துட்டு இப்போ போயிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுவும் இந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்க மேலே லைட்டாக கோவம் பட்டுட்டு நான் படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஜூலை மந்த்து எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா, நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே வந்து இந்த ஜூலை மந்த்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து 9 மணி நேரம் டெய்லி படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கொண்டுட்டு போகிறதுக்கு. ஆனால் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் 9 மணி நேரம் படிக்கிறதுக்கு நான் ரெடி ஆயிடுவேன். ஏன்னா நம்ம இப்போ இதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணால் தான் பாதிக்கு மேலேயாச்சும் நம்ம 9 ஹவர்ஸ் வந்து படிக்க முடியும். நான் இந்த ஜூலை மந்த்துக்கு என்ன டார்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னா, தமிழ் எடுத்துகிட்டா தமிழில் வந்து 2 யூனிட்டை முடிக்கணும். அப்புறம் திருக்குறள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அறிஞர்களில் யாராவது ஒரு 5 to 10 அறிஞர்களை வந்து இந்த மந்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு தமிழுக்கு வந்து வச்சுருக்கேன். அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்டில் ஒரு 4 லெசன் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கவர் பண்ணி முடிக்கணும் இந்த 1 மந்தில். ஜிஎஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு யூனிட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ யூனிட் 6 இல்லை பாலிட்டியா, எக்கனாமிக்ஸா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூனிட் எடுத்துகிட்டு அந்த இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதில் பிஒய்க்யூவும் பார்த்துருக்கணும், டெஸ்ட்டும் போட்டு பார்த்துருக்கணும் அந்த யூனிட்டுக்கு அப்படின்னு இந்த 1 மந்த்துக்கு நான் ஜிஎஸ்சில் பிளான் பண்ணியிருக்கேன். மேக்ஸுக்கு வந்து ஒரு 4 டாப்பிக்கை வந்து இந்த 1 மந்தில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பிளான் படி தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னு. நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன்.
உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து வந்து வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. அப்புறம் மதியம் போல் ஜிஎஸை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு மேக்ஸையும் பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் போல் டியூஷன் கிளம்பி போயிட்டேன். டியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு அப்பாவுக்கு சாதம் இருந்துச்சு, எனக்கு மட்டும் தோசை சுட்டுட்டு 2 பேருக்கும் ஆம்லேட் போட்டுட்டு அதை சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் காலிலேருந்து என்ன படித்தோமோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு ஜிஎஸும் படிக்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் படிச்சுட்டு இந்த டேவை முடிச்சுக்கிட்டேன். அம்மா வந்து 2 டேஸ் கழிச்சு தான் வந்தாங்க. மறுநாள் எனக்கு இப்படியே தான் போச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.